தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நாள் நமக்கு தீர்க்கமான கருத்தினை எடுத்துரைக்கிறது. நம் இறைமகன் இயேசு எவ்வாறு கடவுளோடு இணைக்கப்பட்டுள்ளார் என்பதை இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. கடவுள் எப்பொழுதும் நம் இறைமகன் இயேசுவோடு இருக்கிறார். அதனால்தான் அவரால் பல நல்ல செயல்களை, பல நல்ல புதுமைகளை, அற்புதங்களை செய்ய முடிந்தது. திருமுழுக்கு பெற்ற நாமும் நம் வாழ்வில் பல அற்புதங்களை காண இறைமகன் இயேசுவோடு இணைவோம். கடவுளின் அருளும் தூய ஆவியும் நமதாக்கிக் கொள்வோம் என்ற நம்பிக்கையில் இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசிர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது ஆண்டனி ராஜேஷ் தீ ஆவியிலிருந்து விடுபடவும் பூரண நலம் பெறவும் தூய ஆவியால் நிரப்பப்படவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த திருப்பலியின் மூலமாக இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். அமைதியாகுக
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டனே, அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறை வார்த்தைகள் 1 முதல் 4, மேலும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரல் ஒளியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாளலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக நீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் கலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அமைதியும் ஆசியும் வழங்கிடுவார்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 முதல் 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தமீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளிலே ஆண்டவரின் திருமுழுக்கு விழாவை தாயாம் திருவையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். ஆண்டவரின் இந்த திருமுழுக்கு விழா கடந்த ஒரு மாதமாக நாம் கொண்டாடி வந்த அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கின்றது. கிறிஸ்து பிறப்பு காலம் இன்றோடு முடிவடைந்து இன்றிலிருந்து நாம் ஆண்டின் பொது காலத்திற்குள்ளாக அடியெடுத்து வைக்கின்றோம். பல நாடுகளில் பல இடங்களில் இன்றுதான் மக்கள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை முன்னிட்டு தங்களுடைய வீடுகளில் ஆலயங்களில் செய்த அலங்காரங்கள் குடில்களை எல்லாம் எடுப்பது மாற்றி அமைப்பது இன்றுதான். நம்ம திருக்காட்சி விழாவிலே மாற்றிட்டோம் தான். ஒரு சில இடங்களில் அந்த வழக்கம் இருக்கிறது, பெரும்பாலான இடங்களில்
இந்த ஆண்டவரின் திருமுழுக்கு விழா அன்றுதான் அதனை எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது. அன்பு மக்களே, ஆண்டவரினுடைய இந்த திருமுழுக்கு விழா நம்முடைய திருமுழுக்கையும் நமக்கு நினைவுபடுத்துகிறது. நமக்கு ஒரு கேள்வி எழும்பலாம், அப்படிதானா? ஆண்டவர் எதுக்கு திருமுழுக்கு பெறணும்? திருமுழுக்கு யார் பெறுவா? பாவம் செய்தவர்கள், அப்படிதானே? பாவத்திலிருந்து கழுவி புதிய வாழ்விற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கான அடையாளம்தான் திருமுழுக்கு, அப்படிதானா? மத்தேயு நற்செய்தியில் 3வது அதிகாரம் 6வது இறை வசனத்திலும் நாம் இதனை குறித்த அந்த குறிப்பை வாசிக்கிறோம். மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி யோர்தான் ஆற்றங்கரைக்கு சென்று திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். தங்கள் பாவத்திலிருந்து விடுபடும்படியாக அவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். சரி, பாவம் செய்தவர்கள் பாவத்திலிருந்து விடுபட திருமுழுக்கு பெற்றார்கள். பாவமே அறியாத, பாவமே செய்யாத இயேசு எதற்காக திருமுழுக்கு பெற வேண்டும்? ஒரு கேள்வி நம்மிடத்திலே நிச்சயமாக எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பு மக்களே, தொடக்க காலகட்டத்திலே யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், யூதர்கள் தொடக்கத்தில் அவங்க திருமுழுக்கு பெறுவதில்லை. திருமுழுக்கு என்பது யூதர்களுக்கு உரித்தானது அல்ல என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போ யாருக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள்? பிற இனங்களிலிருந்து, பிற சமயங்களிலிருந்து யூத மதத்தை தழுவுபவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. எதற்காக யூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை? அல்லது யூதர்கள் எதற்காக தொடக்கத்திலே திருமுழுக்கு பெறவில்லை? யூதர்கள் நினைத்து கொண்டார்கள், தாங்கள் கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளின் சிறப்பு இனம், கடவுளின் சிறப்பு இயல்பினால், சிறப்பு தன்மையினால் சிறப்பாக தாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆதலால் தாங்கள் தூய்மையான மக்கள் என்று யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் அவர்கள் திருமுழுக்கு பெற மாட்டார்கள். மாறாக மற்ற மதங்களிலிருந்து, சமயங்களிலிருந்து யூதம் தழுவியவர்களுக்குத்தான் திருமுழுக்கு கொடுத்தார்கள். இந்த நிலையிலே ஒரு மாற்றம் வருகிறது. எப்பொழுது மாற்றம் வருகிறது? திருமுழுக்கு யோவானின் திருமுழுக்கை குறித்த, ஆண்டவரின் வருகையை குறித்த அந்த நற்செய்தி முழக்கத்திற்கு பிற்பாடு அங்கே அந்த மக்களின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஆகா, நாமும் பாவிகள்தான், நாமும் திருமுழுக்கு பெற வேண்டுமோ என்று அப்பொழுதுதான் அவர்களுடைய சிந்தனையிலே ஒரு எண்ணம் தோன்றியது. அதற்கு பிற்பாடுதான் அவர்களும் திருமுழுக்கு பெற ஆரம்பித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல அன்றைய யூத மரபிலே ரபி அல்லது போதகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மத்தியிலே ஒரு விதமான மனநிலை காணப்பட்டது. என்ன மனநிலை? ஏழைகள், பாவிகள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், இவர்களுக்கு ஆண்டவரின் செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அந்த மக்களை பழித்து பேசி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிப்பார்களாம். நீங்கள் சாபம் பெற்ற மக்கள், நீங்கள் சமூகத்தில் இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள் என்றெல்லாம் கூட தவறான வார்த்தைகளை பேசி ஏதோ அவர்கள் விலக்கப்பட்டவர்கள், சமூகத்தின் விளிம்பில் இருப்பவர்கள் என்கின்ற மனநிலையை கொண்டவர்களாக அந்த ரபிக்கள் அல்லது போதகர்கள் மக்களிடையே தங்களுடைய போதனையை அமைத்து கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில் இவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்கின்ற விதத்திலே நம் ஆண்டவர் இயேசு முன்னெடுத்த ஒரு முயற்சி தான் இந்த திருமுழுக்கு. திருமுழுக்கை இயேசு பெற்றுக்கொண்டதன் மூலமாக தன்னை பாவிகளோடு, ஓரங்கட்டப்பட்டவர்களோடு, சமூகத்தின் விளிம்பில் இருப்பவர்களோடு, ஒதுக்கப்பட்டவர்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். தான் ஒரு போதகராக, ரபியாக இருந்த பொழுதிலும் கூட அந்த மக்களில் ஒருவராக தன்னை இணைத்து கொண்டார். அந்த மக்களை பழித்து பேசிய, மக்களிடமிருந்து தங்களை விலக்கி வைத்து போதனையை மேற்கொண்ட ரபிக்களுக்கு மத்தியில் நான் அப்படிப்பட்டவன் அல்ல, நான் மக்களோடு மக்களாக இணைந்தவன், அவர்களில் ஒருவன் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துரைக்கக்கூடிய விதத்திலே ஆண்டவர் அங்கே அந்த திருமுழுக்கை யோவானின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம்.
அன்பு மக்களே, திருமுழுக்கை பெற்றது ஆண்டவருடைய வாழ்விலே, அவருடைய பணி வாழ்விலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. தந்தை கடவுளின் ஆற்றலை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகிறார். தூய ஆவியின் வல்லமையால் நிரப்ப பெற்றவராக அவர் பணி வாழ்விற்குள்ளாக ஆண்டவர் அடியெடுத்து வைக்கிறார். பணி வாழ்வில் அவர் சந்தித்த அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள அவருடைய திருமுழுக்கு அவருக்கு ஆற்றலை கொடுத்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, ஆண்டவருடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாமும் நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். பிரான்ஸ் தேசத்தை 1234 ஆண்டிலிருந்து 1270 ஆண்டு வரை லூயிஸ் 9 லூயிஸ் என்கின்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அந்த மன்னன் தன்னுடைய அதிகாரமிக்க கையெழுத்தை இடுகின்ற பொழுது பாய்சி நகர லூயிஸ் என்று கையெழுத்திடுவானாம். மன்னன் 9 லூயிஸ் என்று கையெழுத்து இடுவதற்கு பதிலாக பாய்சி நகர லூயிஸ் என்று இடுவானாம். எதற்காக அவ்வாறு கையெழுத்திடுகிறான்? அந்த பாய்சி நகரத்தில் இருந்த ஆலயத்தில் தான் மன்னன் 9 லூயிஸ் திருமுழுக்கு பெற்றிருக்கிறான். தான் திருமுழுக்கு பெற்ற அந்த ஆலயத்தை நினைவு கூறத்தக்க விதத்திலே தான் கையெழுத்து இடுகின்ற பொழுதெல்லாம் பாய்சி நகர லூயிஸ் என்று சொல்லி கையெழுத்திடுவானாம். ஒரு முறை மன்னன் 9 லூயிஸினுடைய மனைவி அவனிடத்திலே கேட்கின்றார், உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆலயம் எது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்ட பொழுது மன்னன் 9 லூயிஸ் இவ்வாறு பதில் சொன்னானாம், எனக்கு பிரான்ஸ் தேசத்திலே ரிம்ஸ் நகரத்திலே இருக்கக்கூடிய பேராலயத்தை விட பாய்சி நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலயம்தான் பிடிக்கும். ஏனென்றால் அந்த ஆலயத்தில்தான் நான் திருமுழுக்கு பெற்றேன் என்று மகிழ்ச்சியாக பெருமிதமாக சொல்லுவானாம். அதே போல மன்னன் 9 லூயிஸினுடைய மகன் திருமுழுக்கு பெற்ற பொழுது தன்னுடைய மகனிடத்திலே மன்னன் 9 லூயிஸ் கூறிய வார்த்தைகள் இவை, மகனே, இதுவரையில் நீ என்னுடைய மகனாக இருந்தாய், இன்று முதல் கடவுள் உன்னை அவருடைய மகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னாராம். அன்பு மக்களே, திருமுழுக்கினுடைய ஆற்றலை பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணராதவர்களாக இருக்கிறோம். திருமுழுக்கு என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கக்கூடிய ஒரு சடங்காக மட்டும்தான் பெரும்பாலான நேரங்களில் நம்மால் பார்க்கப்படுகின்றது. நம்முடைய உறவுகளை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு சமூக கொண்டாட்டமாக திருமுழுக்கு மாறிப்போய் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு திருமுழுக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மீது இறங்கி வருகிறார். அந்த பிள்ளை தன்னுடைய பாவ மாசிலிருந்து கழுவப்படுகிறது. கிறிஸ்தவத்திற்கு உள்ளாக, ஆண்டவரிற்கு உள்ளாக அந்த பிள்ளை அடியெடுத்து வைக்கிறது என்கின்ற சிந்தனை பல நேரங்களில் நம்மிடத்தில் இருப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு நான் பேர் வைக்கிறேன், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு நான் சாப்பாடு போடுறேன், எல்லாரும் எங்க குடும்பத்தை பத்தி பெருசா நினைக்கட்டும் என்பதுதான் நம்முடைய சிந்தனையில் இருக்கின்றதை தவிர அந்த பிள்ளைகள் ஆண்டவருக்குள் வளர ஆரம்பிக்கிறார்கள், ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுகிறார்கள். கிறிஸ்தவத்தின் நுழைவாயிலாக இருக்கக்கூடிய முத்தாய்ப்பான திருமுழுக்கு என்கின்ற திருவருட்சாதனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்கின்ற சிந்தனை நமக்கு இருப்பதில்லை. அவ்வாறு இருந்திருந்தது என்று சொன்னால் நாம் நம்முடைய திருமுழுக்கு தேதியை மறக்க மாட்டோம், நம்முடைய பிள்ளைகளின் திருமுழுக்கு தேதியை மறக்க மாட்டோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது நீங்க திருமுழுக்கு பெற்ற தேதி ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க சார். இன்னைக்கு வருஷம் தெரியல, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அது பொதுவாக ஞாபகம் இருக்கும், வருஷம் முக்கியம்ல. மே 4ஆம் தேதி அகில் ராஜா, மே 4ஆம் தேதி, வருடம் 2012. நான் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திருமுழுக்கு வாங்கினேன். 1991 26 பிறந்தேன், அக்டோபர் 26, டிசம்பர் 1 திருமுழுக்கு. எனக்கும் தொடக்க காலகட்டத்தில் இதை குறித்த பெரிய ஒரு விழிப்புணர்வு கிடையாது. திருமுழுக்கு தேதியை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் எனக்கு அதிகமான அந்த விழிப்புணர்வு கிடையாது, தெரியாது.
குருவானவராக படிக்க செல்லுகின்ற பொழுதுதான் அந்த ஒரு அறிதலை புரிதலை நான் கற்றுக்கொண்டேன். அன்பு மக்களே, நாமும் கூட நம்முடைய திருமுழுக்கு தேதியை மறக்கக்கூடாது. மறந்தவங்க வந்து ரிஜிஸ்டரில் பார்த்து எதுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பிறந்த தேதி எதுன்னு சொன்னால் கண்ணை மூடி எந்த நேரத்தில் தூக்கத்திலிருந்து கேட்டாலும் சொல்லுவோம், அவ்வளோதானா? ஆனால் திருமுழுக்கு தேதி அப்படின்னா மேலேயும் கீழையும் முழிப்போம். அன்பு மக்களே, அந்த திருமுழுக்கினுடைய ஆற்றலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர தொடங்கிவிட்டோம் என்று சொன்னால் இந்த தேதியை மறக்க மாட்டோம். திருமுழுக்கு நமக்கு சுட்டி காட்டக்கூடிய செய்தியையும் மறக்க மாட்டோம். ஆதி பெற்றோர், முதல் பெற்றோர் மூலமாக வழி வழியாக நம்மை பின் தொடர்ந்து வந்த ஜென்ம பாவங்கள் அனைத்திலிருந்தும் நாம் கழுவப்படுகிறோம். ஒரு புதிய பிறப்பாக நாம் மாறுகின்றோம். முதல் எத்தனை திருவருட்சாதனங்கள் திருவையில் இருக்கிறது? 7 திருவருட்சாதனங்கள். அந்த 7 திருவருட்சாதனங்களுக்கும் முதலாக ஊற்றாக இருக்கக்கூடியது இந்த திருமுழுக்கு. திருமுழுக்கு இல்லை என்று சொன்னால் மற்ற திருவருட்சாதனங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவர் அதிகபட்சமாக எத்தனை திருவருட்சாதனங்களை பெறலாம்? 6 திருவருட்சாதனங்களை பெறலாம். அப்படிதானே? ஒன்று குருத்துவமாக இருக்கணும், இல்லைனா திருமணம், ரெண்டில் ஏதாவது ஒன்றில் மாற்றம் இருப்பதனால். அன்பு மக்களே, இந்த அனைத்து திருவருட்சாதனங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஊற்று வாயில் திருமுழுக்கு. இப்போ திருமணத்துக்காக போகிறீங்க, தயாரித்து கொண்டு இருக்கிறீங்க, பங்கு தந்தை கேட்கக்கூடிய முதல் கேள்வி, திருமுழுக்கு சான்றிதழ் கொண்டு வாங்க, ஞானஸ்நான சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுதான் அடிப்படை. ஒருவேளை இல்லை என்று சொன்னால் முதலிலே திருமுழுக்கு கொடுத்து விட்டுத்தான் மற்ற திருவருட்சாதனங்கள் கொடுக்கப்பட்டு அதற்கான தயாரிப்புகள் கொடுக்கப்படும். அந்த திருமுழுக்கு திருவருட்சாதன நிகழ்விலே தொடக்க உரையிலே முன்னுரையிலே குருவானவர் சொல்லுவார், திருமுழுக்கின் மூலமாக நீ திருப்பலி ஆற்றக்கூடிய அந்த வரத்தை பெறுகிறாய். திருப்பலி ஆற்றக்கூடிய தனி வரம். இப்போ குருவானவர் இந்த திருப்பலி ஆற்றுகிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை திருமுழுக்கு. அது ஒரு முக்கியமான குறிப்பாக அந்த திருமுழுக்கு அருட்சாதன நிகழ்வின் முன்னுரையிலே குறிப்பிடப்படும். அன்பு மக்களே, அந்த அளவிற்கு திருமுழுக்கு ஆற்றல் வாய்ந்தது. நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த உணர்வை ஒவ்வொரு நாளும் நாம் கொண்டிருக்க வேண்டும். திருமுழுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம், அவ்வளவுதான், அதை ஒரு சடங்காக பார்க்க ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அதன் முக்கியத்துவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர மாட்டோம். மாறாக திருமுழுக்கின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வு அர்த்தம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவிதமான துன்பங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் அனுபவிப்போம். அப்படிதானா? அந்த நேரங்களில் எல்லாம் நாம் மனம் உடைந்து போய்விடுவோம். என் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக வந்துட்டு இருக்குது, நான் எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர போறேன் அப்படின்னு எனக்கே தெரியலையே என்று நாம் ஒரு விதமான இறுக்கத்திற்குள்ளாக இருப்போம். அன்பு மக்களே, அந்த நேரங்களிலெல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நாம் நினைவு கூறுகிற பொழுது அந்த துன்பங்களை கடந்து செல்வதற்கான ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வோம். துன்பத்தை கண் முன்னால் நினைக்கிற பொழுது திருமுழுக்கையும் நினைத்து பார்ப்போம். திருமுழுக்கின் மூலமாக ஆண்டவர் என் மீது இறங்கி வந்திருக்கிறாரே, ஆண்டவருடைய ஆவியின் ஆற்றலால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேனே என்கின்ற அந்த சிந்தனையை நாம் பெற்றுக்கொள்கிற பொழுது நம் கண்முன்பாக இருக்கக்கூடிய துன்பங்கள் எப்படிப்பட்டவையாக எவ்வளவு பெரியவையாக இருந்தாலும் அதனை எதிர்த்து வாழக்கூடிய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுதான் திருமுழுக்கினுடைய ஆற்றல், சக்தி. ஆண்டவருடைய பணி வாழ்விலே அவர் சந்தித்த அனைத்து துன்பங்களையும் துயரங்களையும் ஆண்டவரால் எதிர்கொள்ள முடிந்தது என்று சொன்னால் அவரின் திருமுழுக்கின் ஆற்றலால் அவரால் முடிந்தது. எனவே அன்பு மக்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய திருமுழுக்கின் ஆற்றலை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்கின்ற அந்த சிந்தனையை ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்திலே தாங்கியவர்களாக நம்முடைய திருமுழுக்கை நினைவு கூர்ந்து அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். வெறுமனே சடங்காச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய, சமூக கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக இருந்துவிட்டு சென்று விடாமல் உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்தவர்களாக
அனைத்து மறை பொருட்களின் அர்த்தங்களை புரிந்து திருமுழுக்கின் ஆற்றலை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து வாழக்கூடிய மக்களாக, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். அதற்கான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை எல்லாம் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். வழி நடத்துபவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரும் இறை மக்களை இறை பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே எம் இறைவா, திருமுழுக்கு பெற்ற நாங்கள் அனைவரும் என்றும் இறை ஞானத்திலும் பக்தியிலும் நிறைந்திருக்க தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் ஆண்டவரே எம் இறைவா, உலக அனைத்திலும் உள்ள அனைவரும் அமைதியான நல்வாழ்வு வாழ்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, படிக்கின்ற மாணவ மாணவியர்கள் அனைவரும் படிப்பில் முழு கவனத்தோடு கல்வி கற்க தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு உம்மிடத்திலே கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் பெரும்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையினின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனம் இறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூயாவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து
உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்கால முதல் வாரம் மற்றும் ஆண்டவரின் திருமுழுக்கு விழா. அன்பு மக்களே, வருகின்ற வியாழக்கிழமை ஜனவரி 15ஆம் தேதி நம்முடைய பங்கிலே பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. காலை 6:30 மணிக்கெல்லாம் நம்முடைய ஆலய வளாகத்திலே நம் பங்கின் சார்பாக இணையூர் மக்கள் இணைந்து ஒவ்வொரு ஊரின் சார்பாக பொங்கல் வைக்க இருக்கின்றார்கள். நாமும் நம்முடைய ஊரின் சார்பாக பொங்கல் வைக்கின்றோம். எனவே அன்பு மக்கள் தயாராகும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 6:30 மணிக்கு பொங்கல் வைக்க தொடங்குகின்றோம். 7:15 மணிக்கெல்லாம் முடித்த பிற்பாடு தொடர்ந்து பொங்கல் சிறப்பு திருப்பலி, அறுவடை பெருவிழா, நன்றியின் திருப்பலி நடைபெறும். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு வைத்த பொங்கலை அனைவரும் பகிர்ந்து உண்ட பிற்பாடு தொடர்ந்து சில விளையாட்டு போட்டிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு நடைபெறும். விளையாட்டு போட்டிகளின் நிறைவிலே தேநீர் விருந்தோடு பொங்கல் விழா கொண்டாட்டம் நிறைவு பெறும். எனவே அன்பு மக்கள் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஆயரவர்கள் நம்முடைய பங்கேற்க வருகை தருகிறார்கள். கெபி அர்ச்சிப்பு உறுதி பூசுதல் நிகழ்விலே பங்கேற்கிறார்கள். உறுதி பூசுதல் திருவருட்சாதனம் பெற்றுக்கொள்ள உங்கள் பெயரை பதிவு செய்யாதவர்கள் இன்றைக்குள்ளாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றே இறுதி நாள். ஆயர் வருகின்ற பொழுது ஆயருக்கு தனிப்பட்ட நபர்கள் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக, அன்பியங்களின் சார்பாக, ஊரின் சார்பாக அன்பு மக்கள் கல்வி நிதி வழங்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்திலே 2ஆம் திருவிழா. அன்றைய தினம் நம்முடைய பங்கின் சார்பாக நாம் திருயாத்திரையாக சென்று அந்த திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்றோம். எனவே அன்பு மக்கள் அதற்கும் வருகை தந்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கெல்லாம் நாம் இங்கிருந்து நம்முடைய பயணத்தை தொடங்க வேண்டும். அன்பு மக்களே, ஆசிரிய பணிக்கான பதிவு நடைபெறுகிறது. பதிவை புதுப்பித்தல் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தில் மட்டும் இந்த பதிவை புதுப்பித்தல் பணியானது நடைபெறும். நம்முடைய மறை மாவட்டத்திலே நம்முடைய பங்கிலே ஆசிரிய பணிக்காக பதிவு செய்திருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பதிவை புதுப்பித்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை தூத்துக்குடியிலே குருக்களுக்கான தியானம் நடைபெறுகிறது. நான் அங்கே செல்ல இருக்கிறேன். ஒருவேளை யாராவது உங்களுடைய பதிவை புதுப்பிக்க கொடுக்க விரும்பினால் என்னிடம் கொடுத்து அனுப்பும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குடும்ப அட்டை, குடும்ப புத்தகம் இருக்க வேண்டும். என்னிடத்திலே கையெழுத்து பெற்று அதனை கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அல்லது மற்ற நாட்களில் இந்த மாதத்திற்குள்ளாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாட்களிலே பெற்று அதனை புதுப்பித்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பல நாட்கள் அலுவலகத்திற்கு விடுமுறை நாட்களாகவும் இருக்கின்றது. எனவே அதனையும் அன்பு மக்கள் தெரிந்து கொண்டு செல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்பு மக்களை, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நம்முடைய கிறிஸ்மஸ் வரவு செலவு விவரங்கள் அறிவிக்கப்படும். எனவே அன்பு மக்கள் 5 நிமிடம் அமர்ந்து விட்டு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
மக்களே, இன்னொரு அறிவிப்பு பலருக்கும் தெரியும். நம்முடைய ஆலயத்திலே நாள் திருப்பலி, காலை திருப்பலி காலை 6:15 மணிக்கு நடைபெறுகிறது. 6:30 மணிக்கல்ல. பலரும் வேலைக்கு செல்ல வேண்டும், பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப தயாராக வேண்டும் என்கின்ற காரணத்தினால் திருப்பலியானது 6:30 6:15 மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு மக்கள், இந்த மாற்றத்தை கருத்தில் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல்நல நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஞானப்பிரகாசியாரே, புனித அந்தோணியாரே, புனித சூசையப்பரே, எல்லா புனித இறை புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.